இன்றைக்கி நம்ம DJIயில் DJI Mini 5 Pro ப்ளஸ் RC2 கண்ட்ரோலர் பற்றி நீ ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த RC வந்து எப்படி கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும், ட்ரோன் வந்து எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், அண்ட் இது எப்படி ஃப்ளை பண்ணலாம், இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி கேப் சொல்லுவாங்க. சேஃப்டி கேப் ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கேமரா உங்களுக்கு சேஃப்டியாக ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க, கேமரா ஷேக் ஆகக்கூடாதுன்னு. அதை மோஸ்ட்லி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நான் அதை இப்போதைக்கு யூஸ் பண்ணலை. இந்த இடத்துல இருக்கும், அது வந்து இருந்துச்சுன்னா கேமரா ஓரளவு ஷேக் ஆகுது. இதுதான் வந்து கேமரா சேஃப்டி. ஓகே கைஸ், இப்போ இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் 4 ஹேண்டையும் ப்ராப்பராக ஓப்பன் பண்ணணும். ஒவ்வொரு ஹேண்டையும் எப்படி ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ரைட் எடுத்தால் போதும். அகைன் மேலே இருக்க ஹேண்டும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தால் போதும். கீழே இருக்க ஹேண்டை மட்டும் நீங்கள் அப்படி இழுக்க முடியாது. ஸோ இப்படி டவுன் பண்ணி இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். அகைன் க்ளோஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி டவுன் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணணும். கீழே இருக்க 2 ஹேண்டு மட்டும் அப்படி தான் நீங்கள், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க 2 ஹேண்டு, இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹேண்டு மட்டும் நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். பட் ஆனால் பின்னாடி இருக்க இந்த 2 ஹேண்ட் வந்து இப்படி சைட்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கீழே இருக்க ஹேண்ட் வந்து இப்படி நீங்கள் ஃப்ளிப் பண்ணி தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணணும். மேலே இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் ரைட். ஓகே, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா SD மெமரி கார்டு போடுற மாதிரி, அது மைக்ரோ SD மெமரி கார்டு போகிற மாதிரி ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரோனை சார்ஜ் போடுறதுக்கு C டைப் சார்ஜர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, சார்ஜிங் ப்ளக் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி போடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி போட்டு இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா அந்த பட்டன் ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு லைட் எரியும். ஸோ நீங்கள் ஆன் ஆயிடுச்சுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் மேலே போட்டோன்னே இந்த பேட்டரியை போட்டுட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டபுள் டேப் பண்ணி மறுபடியும் ஒரு ப்ராட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி லைட் எரியும். அதை வச்சு நீங்கள் ஆன் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 விங்ஸோட ரெக்கையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் RCக்கு வந்துடலாம். இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஆண்டனா மாதிரி இருக்கும், இது இப்படி க்ளோஸில் இருக்கும். அதை வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணணும். ரைட் ஸ்ட்ரைட்டாக தூக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் பின்னாடி இந்த 2 கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்கும். இது எதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டிக்காக தான். இப்போ சப்போஸ் நம்ம ட்ராவல்லாம் பண்ணுறப்ப அதிலே வச்சுன்னு வச்சிங்களா, அது சின்ன பொருள். சப்போஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் தான் அது ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் தலைவலினால இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கீழே இருக்கும். ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, 2ம் கொடுத்துருப்பாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி இருக்கும், நீங்கள் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும் வந்துடும். அதேமாதிரி முடிச்சுட்டு அதேமாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிலே போய் கரெக்டாக உட்காந்துக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சு லைட்டாக த்ரெட்டிங் பண்ண வேண்டியதான், வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து இப்படி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் கரெக்டாக வச்சு, இது மேக்னெட் டைப் தான், லைட்டாக அதுவே ஒட்டிக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பண்ண வேணாம். அப்படி லைட்டாக வச்சுட்டு நீங்கள் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஆன் ஆகிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஜாய்ஸ்டிக் இப்போ இதில் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதில் ஆன் பட்டனு. ஸோ இதுதான் ஆன் பட்டனு. இது வந்து மூடு வந்து செலக்ட் பண்ணுறது. உங்களுக்கு நார்மலில் இருக்கணுமா, அதாவது நார்மலில் இருக்கணுமா, சினிமேட்டிக்கில் வேணுமா, ஸ்லோ மோஷனில் வேணுமா, 3 கொடுத்துருப்பாங்க. அகைன் வந்து இந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டோமேட்டிக் வந்து டேக் ஆன். அதாவது நீங்கள் வந்து ரிட்டன் டு ஹோம் கொடுக்கணும், இல்லை நீங்கள் டானாக டேக் ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பட்டன் தான் யூஸ் பண்ணணும். டேக் ஆஃப் பண்ணணுன்னா நீங்கள் வந்து சைடில் உங்கள் பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த டிஸ்பிளேயில், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரிட்டன் டு ஹோம் கொடுக்கணும், டேக் ஆன் கொடுக்கணும்னா நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணால் தானாக வந்து எந்த இடத்துலேருந்து ட்ரோன் கிளம்புச்சோ அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துரும். இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பட்டனு. இப்போ ட்ரோனில் உங்களுக்கு சப்போஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் பட்டனு. அதுக்கப்புறம் இங்கே 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா 360 டிகிரி ரோல், அதாவது லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரேட்டாக மாறுறதுக்கும் போர்ட்ரேட்லேருந்து லேண்ட்ஸ்கேப்பாக மாறுறதுக்கும் இந்த ஒரு பட்டனு. அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டில் டவுன் சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த டில் டான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சென்டருக்கு உங்களுக்கு வரணும் கேமரா அப்படின்னா இந்த பட்டன் அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் வந்துடும், சென்டர் பாயிண்டில் வந்து கேமரா வந்துடும். ஸோ டில்லில் இருக்குது இல்லை அப்பில் இருக்குது கேமரா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பட்டன் ஆயிடுச்சுன்னா சென்டருக்கு வந்துடும். அங்கே இந்த பட்டன் ஆயிடுச்சுன்னா லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரேட்டாகவும் போர்ட்ரேட்லேருந்து லேண்ட்ஸ்கேப்பாகவும் மாறும். அதுக்கப்புறம் இந்த 2 கண்ட்ரோல் எதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஜூம் ஆகிறதுக்கு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனோ டில்லோ சொன்ன பார்த்தீங்களா, பேனோ டில்லோ கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை நம்ம எப்படி ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஜஸ்ட்டு சும்மா ஆன் பண்ணால் போதும், ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் 4 லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி, அதாவது RCயில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான லைட் வந்து இந்த 4 லைட்டும். ஃப்ரண்ட்டில் ஒன்று பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை கலர் லைட் எதுக்குன்னா ட்ரோனும் உங்களுக்கு RCயும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். இன்கேஸ் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரெட் கலர் லைட் எரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா ஒன்று ஆனில் இருக்குது, ஒன்று ஆஃபில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் லைட் எரியும். மொத்தம் 3 லைட் எரியும்.
ஸோ ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா ஹோமில் இப்படி ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹோம் பேஜில் ஆன் ஆகிறப்ப நீங்கள் இந்த மாதிரி கோ ஃப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேமரா வியூ வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த 2 பட்டன் இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரோன் தெரியுதா? ட்ரோனை ஃபோக்கஸ் பண்ணு. ஸோ உங்களுக்கு 2 பட்டன் தான். இது வந்து டவுன் பண்ணுறதுக்கும் அப் பண்ணுறதுக்கும், இது வந்து லெஃப்ட்டில் போகிறதுக்கும் ரைட்டில் போகிறதுக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா. இதோட நம்ம பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம சேனலில் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட செட்டிங்ஸு, இதோட டீட்டெயிலு, இதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.